அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிவாவை சுட்டிக்காட்டினார்கள். சிவாவை பார்த்து கிண்டலாக சிரித்துவிட்டு, இவனுக்கு நான் ஒருத்தனே போதும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பாடிகார்டு மட்டும் அவனை நோக்கி ஓடினான். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அந்த பாடிகார்டு தரையில் விழுந்து வயிற்றை பிடித்துக் கொண்டு நெளிந்து கொண்டிருந்தான். அதை பார்த்து மற்ற பாடிகார்ட்ஸ் எல்லோரும் அப்படியே நின்றுவிட, ஏற்கனவே கோவத்தில் இருந்த சிவா, எதுக்குடா ஒவ்வொருத்தரா வரீங்க, மொத்தமா வாங்கடா என்றான். இருபத்தி 4 நபர்களை ஒரே நேரத்தில் அடிப்பது ஒன்றும் காமெடி இல்லை. சிவாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து எல்லோரும் அவனை பாவமாக பார்த்து கொண்டிருக்க, 24 பாடிகார்ட்ஸும் ஒன்றாக சேர்ந்து சிவாவை நோக்கி பாய்ந்தார்கள். அதைத் தொடர்ந்து உதைக்கும் சத்தமும் குத்தும் சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்று யாராலும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஒருவன் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க கால் உடைந்தபடி தரையில் சுருண்டு விழுந்தான். அடுத்த 30 வினாடிக்குள் சிவா எல்லோரையும் வீழ்த்து விட்டான். நந்தினியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இதுவரை சிவாவை அவள் இப்படி பார்த்ததே இல்லை. அவன் இன்று வரை யாரிடமும் சத்தமாக பேசியது கூட இல்லை. தேவ் போலீஸுக்கும் கால் செய்திருந்ததால் சிறிது நேரத்தில் போலீஸ்காரர்களும் அங்கே வந்து விட்டார்கள். உடனே நந்தினி முன் வந்து கோபத்தோடு, இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார், தேவையில்லாம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து ரவுடிசம் பண்றான், என் ஃப்ரெண்டு எப்படி அடிச்சு போட்டிருக்கான் பாருங்க, அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க சார் இவனை என்றார். போலீஸ் அவன் கையில் ஹேண்ட்கஃப் மாட்டி இழுத்து சென்றார்கள். அவன் அங்கிருந்து மறையும் வரை சிவாவின் பார்வை நந்தினியை விட்டு விலகவே இல்லை. ஆனால் நந்தினி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் சிவா ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். அன்று நடந்த விஷயங்கள் அவன் மனதில் ஆழமாக வலியை கொடுத்திருந்தது. அத்தனை பேருக்கு முன்னால் நந்தினி அவனை அறைந்த காட்சிதான் அவன் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தது. தன்னுடைய சைல்ட்ஹுட் காதலை காப்பாற்ற தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்க வேண்டுமா என தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் பாட்டி சொன்ன, ஒரு தல காதல் ரொம்ப நாள் நீடிக்காதுப்பா என்ற வார்த்தைகளும் அவன் மனதுக்குள் ஓடியது. பாட்டி சொன்னது போல சிவாவின் ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் ஆகிவிடுமா? அவன் தேர்ந்தெடுக்க போவது என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்டா அல்லது சைல்ட்ஹுட் காதலா? அவன் ஏன் மேஜர் என்ற அடையாளத்தை மறைத்து வாழ்கிறான்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. சிவா தி பவர் ஹவுஸ் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில்.